ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல கிளாஸ் 12 சாப்டர் 4 மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து டெஸ்ட் கிராஸ் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ டெஸ்ட் கிராஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கானிசம் டாமினன்ட் ஃபீனோடைப் ஷோ பண்ணுது. நம்ம இங்க ஸ்டடி பண்றது பீ பிளான்ட்ல. ஓகே, ஸோ அந்த டாமினன்ட் ஃபீனோடைப்போட ஜெனட்டிக் காம்போசிஷன் நமக்கு தெரியாதுன்றப்போ நம்ம ரெசசிவ் பேரண்டோட அதை கிராஸ் பண்ணும்போது அதுல கிடைக்கிற ப்ரோஜெனிஸ் வச்சு இந்த டாமினன்ட் ஃபீனோடைப்போட ஜெனட்டிக் காம்போசிஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அதோட கான்செப்டை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து வயலட் கலர் ஃபிளார்ன்றது இட்ஸ் டாமினன்ட், அதை கேபிட்டல் டபிள்யூல அதோட அலியில எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். வேறஸ் ஒயிட் கலர் ஃபிளார்ன்றது அது ரெசசிவ், ஸ்மால் டபிள்யூல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு அன்னோன் ஃபிளார் இருக்கு, அதோட ஃபீனோடைப் வந்து டாமினன்ட், அதாவது வயலட் கலர் தான் டாமினன்ட்னு சொன்னோம் இல்லையா. வயலட் கலர் ஃபிளார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, அதோட ஜெனட்டிக் காம்போசிஷன் நமக்கு தெரியல. ஸோ இது வந்து எய்தர் டபிள்யூ இருந்தாலும் அது ஒயிட் கலர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்மால் டபிள்யூ இருந்தாலும் வயலட் கலர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா கேபிட்டல் டபிள்யூன்றது இட்ஸ் அ டாமினன்ட் அல்லீல். ஓகே, ஸோ இப்போ இதோட நமக்கு இதோட ஜெனட்டிக் காம்போசிஷன் தெரியலன்னா இப்போ நம்ம இதோட ரெசசிவ் பேரண்ட் ஒயிட் கலரோட நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு 4மே வயலட் கலர் ப்ரோஜெனி கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம ஈஸியா இதோட அன்னோன் ஃபிளாரோட ஜெனட்டிக் காம்போசிஷனை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இது ஸ்மால் டபிள்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம 4 இதுலயும் ஒரு ஸ்மால் டபிள்யூ போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வயலட் கலர் கிடைச்சிருக்குன்னா அப்போ ஒரு டாமினன்ட் அலீல் இருந்தாதான் வயலட் கலர் கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம எல்லாமே கேபிட்டல் டபிள்யூ போட்டோம்னா அப்ப இங்க ரெண்டுமே கேபிட்டல் டபிள்யூ தான் இருக்கும். அப்ப அன்னோன் ஃபிளாரோட ஜெனட்டிக் காம்போசிஷன் என்னது, ரெண்டுமே வந்து கேபிட்டல் டபிள்யூ அலீல். ஓகே, அப்ப இது ஹோமோசைகஸ் டாமினன்ட் இந்த ஃபிளார் இந்த கேஸ்ல. வேற இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த அன்னோன் ஃபிளாரோட ஜெனட்டிக் காம்போசிஷன் என்னன்னு பார்க்கணும்னா, இப்ப இந்த ரெண்டுத்தையும், இந்த ரெசசிவையும் இந்த டாமினன்ட் ஃபிளார் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு 2 வயலட் 2 ஒயிட் கிடைச்சிருக்கு. அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் 4 ஸ்மால் டபிள்யூ போட்டுக்குவோம். அதுக்கு பக்கத்துல வந்து 2 ஒயிட்னா ரெண்டுமே ஸ்மால் டபிள்யூவா தான் இருக்க முடியும். அப்ப 2 ஸ்மால் டபிள்யூ 2 வயலட்னா 2 கேபிட்டல் டபிள்யூ. அப்போ இதோட ஜெனட்டிக் காம்போசிஷன் என்ன இருக்கும், ஒரு கேபிட்டல் டபிள்யூ ஒரு ஸ்மால் டபிள்யூவா இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி ப்ரோஜெனிஸ் கிடைக்கும். அப்ப இந்த அன்னோன் ஃபிளாரோட ஜெனட்டிக் காம்போசிஷன் வந்து கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ ஹெட்ரோசைகஸ், வேற இது வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட். ஓகே, ஸோ இப்படிதான் டெஸ்ட் கிராஸ் பண்ணி நம்ம டாமினன்ட் ஃபீனோடைப்போட ஜெனட்டிக் காம்போசிஷனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இதோட மெயின் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.